ஓசூரில் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரா பௌர்ணமி அன்னதான விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மாருதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை 18ஆம் நாள் சித்திரை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு 108 லிட்டர் பால் அபிஷேகம், நெய்யபிஷேகம், சந்தனாபிஷேகம் உள்ளிட்ட எண்ணற்ற வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மன். கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த கோடை காலத்தில் வெப்பத்தினை போக்கும் விதமாக சிறப்பாக மழை பெய்ய வேண்டும், மக்கள் நோய் நொடியின்றி மக்கள் வாழ வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் பெருக வேண்டும், ஓசூர் பகுதியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெருக வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி தொடங்கி வைத்த ஆலய நிர்வாகங்கள் சார்பாக தலைவர் ஆர் ரங்கண்ணா பாபு தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி, செயலாளர் ராஜி, பொருளாளர் ராமநாதன், துணைத் தலைவர் செல்வம், ஆலோசகர் வேலு ஆகியோர் மதியம் 12 மணியளவில் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவில் கமிட்டி நிர்வாகிகள் எம் மணி, ராமமூர்த்தி, முருகன், குமார், கார்த்திக், ரகு, ஆலய அர்ச்சகர்கள் சீனிவாசன், வெங்கட்ராமன், சரவணன் மற்றும் பக்தவச்சலம், முத்துக்குமார், மாகலிங்கம், ஆறுமுகம், நீலம் மற்றும் சீனிவாசன் குடும்பத்தார் இந்த சித்திரை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். இதில் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது.